தங்கோ இப்போ கிளிக் பண்ணு. கை கட்டி. ஓகே, முதல்ல நீங்க ஆரம்பிங்க. என்ன பேசுறேன்? நாங்கள் வந்து வெளில போகிறோம். இல்லை, நாங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம். சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம். ஸ்கூலை கட்டி அடிச்சுட்டு 3 நாள் இருக்கும். 3 நாளாக வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி சும்மா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு வயசானதுக்கு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் பார்த்து ஓகே 5 வருஷத்துக்கு அப்போதான் வந்து டென்ஷனாக இருக்கும்ல. அப்போதான் ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு தொல்லையாக இருக்கும். ஏன் தப்பாகவே நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஜாலியாக இருக்கும்போது பார்க்கலாம், இப்பயும் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என் பசங்க இவங்கெல்லாம் தான் வந்து உன்னோட ஆன்டிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நாங்கள் முக்கப்பட போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படினாலும் நாங்கள் தான் திருப்பி பார்ப்போம். அதனால நாங்கள் எப்படி வேணால் பார்க்க போகிறோம். ஆமாம், நான் யூடியூப்பில் போட்டோ போடுவேன். சரி, மாதிரி பேசி பர்மிஷன் எல்லாம் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? அது லூசுங்க. ஓகேவா? சரி, நீங்கள் பேசுங்கக்கா. நல்லா பேசுறீங்க. நான் தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் தான் பேசணும். என்னது, நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வந்து எடிட்டிங் கற்றுக்க போகிறேன். அதுக்காக அவர் பின்னாடி அதான் தெரிய போகுது. ஓகேவா? கீழே போயிட்டு சுற்றி காட்டுறோம். ஸ்டோரி போடுவோம், ஸ்டேட்டஸ் போடுவோம். அடுத்தவன் வயிற்றுல கிளம்புவோம். ஏன்னா அடுத்தவன் எங்கள் வயிற்றுல கிளம்பி ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டோம். அவங்களும் வயிற்றுல கிளம்பி வேடிக்கை பார்த்துட்டு வரும். பேசுங்க. ஹாய், வணக்கம். இன்றைக்கி டேட் 23/6/2025. ஸ்கூல்லேருந்து ஃபோன்லாம் கொடுத்து போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அவளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கள் ஸ்கூலோட டாப்பு. ஹாய், இதெல்லாம் அனுப்பி விட்டுருங்க. என் நம்பரே இல்லை தானே உங்க. அப்புறம் என்ன அனுப்பி விட்றது? நான் போன வருஷம் தாண்டி அவங்க பேசிட்டு வராங்க. இங்கே வந்து சேர்றதுக்காக கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே கட்டடிக்கிறதுக்காக வந்தோம். நல்லா இருக்குது. ஆமாம், நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹாய், இதான் இப்போ தான் பேசிட்டு இருக்கோம். எப்போ மாமா ராசில் போகணும். கேன்சல் பண்ணுறேன். பாய். ஏஎஸ்பிஎல் போன வருஷம். பாய். நீ எதனா பேசுறீங்க? பதவி இறங்கலை. இவங்க தான் வந்து இப்போ தான் கரண்ட் எஸ்பிஎல் ஆக போகிறாங்க. ஓகே, பாய். ஏய், நல்லா ஃபோனில் இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசில் என்ன சொல்லுங்கள்? பேசல உப்பு இருக்கா? சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறது? எதுனா சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? லிஃப்ட் இல்லை, 3 ஃப்ளோர்ஸ் ஏறி வரேன்னா ரொம்ப கஷ்டம். நடக்கவே மாட்டேன். இந்த நடக்க முடியாது, இந்த கால்லாம் நடக்க முடியாது, அந்த மாதிரி பேஷன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்குறாங்க. அதனால நம்ம பொத்திக்கிட்டு இருக்கோம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்னங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? எதுக்கு நாங்கள் வரல? இல்லை, எங்களை கூட்டிகிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளி வேஸ்ட்டா? இன்னைக்கு டேட் 2. எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், காலையில் எந்த கட்டம் பின்னாடி. ஆமாம், பின்னாடி இருக்குது. நாங்கள் இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்ததே நான் லேட்டு. சாப்பிட கூட இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே டே ரொம்ப கேவலமாக கெஸ் பண்ண முடியுது. அங்கே ஒரு ஜீவன் 7 எடுத்து வாங்க தொல்லை பண்ணலாம். ஜீவன்
இன்னைக்கு வந்து டே 2. நாங்கள் எங்கள் மிஸ்ஸை பக்கத்துக்குள்ளே பொறுமையாக விளாக் எடுத்துகிட்டு போனோம். கேமரா டர்ன் பண்ணி காட்டுறோம். என்ன கேமரா டர்ன் பண்ண முடியாது. ஓகே சரி, நாங்கள் அப்படியே போடுறது போகிறோம். அழகாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துக்கு தான் நான் அப்படி சுற்றிக்கிட்டு வந்தோம். ஆமாம், அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். கொட்டிக்கிறது மட்டும் அது மாதிரி எனக்கு கையா வெக்கமாக இருக்குது. நீ பேசு, நீ தான். இவங்க கொட்டிக்கிட்டே வராங்க. அப்படியே காலேஜ் லைட்டாக சுற்றி காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல் சைட். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல கேமரா தூக்கினா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பாய்ஸ் ஹாஸ்டல். நாங்கள் அப்புறமா அதை மட்டும் புது வீடியோ இங்கே பாருங்கள், அழகாக இருக்கு. ஓகே பாய். ஹாய் ஹாய். நாங்கள் இப்போ டெஸ்ட் எழுதி மீட்டரில் இது என்ன சொல்கிறீங்க மேம்? நாங்கள் எடுத்தோண்டி நாங்கள் விஷ்ணு ப்ரோக்ராமாகவே இன்வைட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் செகண்ட் இது பண்ணி வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணி 10 வாட்டி அப்லோட் பண்ணி பார்த்தோம். இடம் வந்துச்சு. ரீசெட் பண்ணி அப்லோட் பண்ணோம். ப்ரோக்ராம் வந்துச்சு. ப்ரோக்ராம் டுவெல்த் ஆக்சிமீட்டர் செக் பண்ணி இவருக்கு உயிர் இல்லை, எனக்கு உயிர் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போகுது கோடு. முடிஞ்சிருச்சு. அது ஏன்னு தெரியல, நேற்றை விட எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நடந்தது. சொதப்பிட்டு ஜாலியாக போச்சா? லாஸ்ட்டில் ரொம்ப சொதப்பிட்டோம் ஐஃபோனை பார்த்து. ஐஃபோன் அது ஐஃபோன் தான். ஐஃபோன் 13. நான் ட்ரைபோர்டை தான் பார்த்தேன். ஐஃபோனை பார்த்தீங்க. ட்ரைபோர்டையும் பார்த்தேன், ஐஃபோன் 13 ப்ரோவையும் பார்த்தேன். நாங்களாம் சிரிச்சுட்டு இருந்தோம். எங்கே தான் பேசிட்டோம், லைட்டாக சொதப்பணும். அது ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறது, கடுப்பாயிட்டோம். நாங்கள் செமிகண்டக்டர்ஸ் வந்து செம்ம ஜாலியாக போச்சு. நான் உங்கள் கூட வந்திருக்கலாம். இதுதான் கம்பெனி ஒன்றுத்துமே க்ளோ பண்ணி இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு பல்பு ஏரிய வைக்கல நாங்கள். பல்பெல்லாம் ஏரிய வச்சோம். இப்போ இன்னைக்கு வந்து சோலார் பேனல்ல தான் அந்த எனர்ஜி ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி எப்படி வீட்டுக்கு போகுதுன்ற வரைக்கும் ஃபுல்லாத்தையும் பண்ணோம். தனித்தனியாக பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா இருக்கும். இதில் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் ஸ்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சேம் ப்ராப்ளம். அனுப்புகிறேன். ஹாய் காய்ஸ். தெரியுதா? இவங்க தான் இந்த லைன் தான் இந்த லைன் எல்லாம் நான் சொதப்பினேன். ஏய், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த கற்பகம் பெரிய பேர் வச்சிருக்காங்க. போர்ட பார்த்து பச்சிட்டு. ஆமா, இதுதான் நானும் சொதப்பினேன். நாங்க எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா? எஃப்ஆ நானு இனோவேஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் இன் என்னது டிரான்ஸ்ஃபார்மிங் டெக்னாலஜி. எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த அண்ணா சிரிச்சுட்டாங்க தெரியுமா? அவங்க அண்ணா இல்லடி, அங்கிள் ரெக்கார்ட் பண்ணாங்க. அங்கிள் இல்ல, அங்க ஒரு ப்ரொஃபசர் ஒட்டு ஒரு அண்ணா. அவங்க அந்த அண்ணா சிரிக்கிறாங்க. அவங்களும் குறைச்சு படுறாங்க. எனக்கு சிரிப்பு வர வருது. பட் ஏதோ போச்சு. பக்கத்துல அந்த ட்ரைபாட் அநியாயத்துக்கு நம்ம சைஸுக்கு. அதை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு ஏதோ ஷாக் கொடுக்குற டிவைஸ் ஐஃபோன்